இன்னைக்கோ பண்ண தப்புங்க அது இப்ப பாதிக்குது. இந்த ஜென்மத்துல நான் எந்த தப்புமே பண்ணதில்லை, ஆனா ரொம்ப கஷ்டப்படுறேங்க வருது. என்னைக்கோ பண்ண தப்பு இன்னைக்கு பாதிக்குது. இப்ப நம்ம செய்யற புண்ணியமும் பாவமும் இந்த ஜென்மத்துல நம்ம கொடுக்குமா ரிசல்ட்? அதே மாதிரி இன்னொரு விஷயம் அடிக்கடி சொல்லுவாங்க சாமி, நீங்க செய்த பாவம் புண்ணியமும் உங்க பிள்ளைகளுக்கு சேரும் அப்படிங்கிறாங்க. இதுவும் உண்மையா சாமி? பிள்ளைகளுக்கு சேரும் அப்படின்னா எப்படின்னா, சயின்டிபிக்னு ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்றீங்க. ஜோதிடத்தை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியாது. சில விஷயங்கள் சொல்றப்ப ஜோதிடத்தை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியுமா? எல்லாருக்கும் எல்லா ஆன்மாக்களும் ஒண்ணுதான். நம்ம வேதாந்தம் சொல்றது என்னன்னா, எல்லாருமே ஆன்மாக்கள் தான். நம்ம அடைக்கப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் சரி, உயிர்களுக்கும் சரி, உணர்வு இருக்கு, ஆன்மா இருக்குன்னு ஆன்மா இருக்கு. எல்லா ஆன்மாக்களும் ஒண்ணுதான். அந்த பரமாத்மால இருந்து வந்ததுதான் இந்த ஆத்மாக்கள். இப்ப இந்த ஆத்மாவை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, இந்த கர்ம வினையிலிருந்து நம்ம வெளியில வந்தோம். இந்த ஜென்மத்துல நீங்க வாங்கி வந்த கர்மாவை அனுபவிச்சுதான். அதனாலதான் இந்த மாதிரி ஞானிகள் அனைவரும் சொன்னது என்னன்னா, அந்த மீதம் இருக்கிற கர்மாவை கழிச்சிடும். குருஜி மகாவிஷ்ணுவுடன் நேரடி சந்திப்பு ஜூன் 1 முதல் 15 வரை சேலம், திருச்சி, மதுரையில் நேரடி தொடு தீட்சை, ஆன்மீகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெறுங்கள். மற்றும் ஜூன் 28 சென்னை மாடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மகா சத்சங்கம், சக்தி வாய்ந்த தியானம் மற்றும் நயன தீட்சை. குருஜி மகாவிஷ்ணுவின் நேரடி ஆசீர்வாதத்துடன் உங்கள் தொழில் மற்றும் ஆன்மீக வாழ்வை அழகாக்குங்கள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனே முன்பதிவு செய்யுங்கள். இன்னைக்கோ பண்ண தப்புங்க அது இப்ப பாதிக்குது. இந்த ஜென்மத்துல நான் எந்த தப்புமே பண்ணதில்லை, ஆனா ரொம்ப கஷ்டப்படுறேங்க வருது. என்னைக்கோ பண்ண தப்பு இன்னைக்கு பாதிக்குது. இப்ப நம்ம செய்யற புண்ணியமும் பாவமும் இந்த ஜென்மத்துல நம்ம கொடுக்குமா ரிசல்ட்? அதுதான் நான் சொன்ன மாதிரி பாவ புண்ணியங்களோட சேர்க்கை தான் கர்ம வினை. அந்த பாவங்களும் புண்ணியங்களும் உங்களுக்கு இந்த ஜென்மத்துல இமீடியட்டா கூட அதுக்கான பலன்களை நீங்க அனுபவிக்கலாம், இல்ல சேர்த்து வச்சு பின்னாடி அனுபவிக்கலாம். அதுதான் உங்களுக்கு சஞ்சித கர்மம் சொன்னேன், டோட்டல் ஸ்டோரேஜ். இப்ப நீங்க செய்யற புண்ணியம் அதுல போய் ஆட் ஆகலாம், இல்ல இமீடியட்டாவும் நடக்கலாம். அது இப்பதான் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம காங்கிரீட்டா சொல்ல. அந்த சூட்சுமம் அவர்கிட்ட தான் இருக்கு, அது அவர்கிட்ட தான், அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் அடிக்கடி சொல்லுவாங்க சாமி, நீங்க செய்த பாவம் புண்ணியமும் உங்க பிள்ளைகளுக்கு சேரும் அப்படிங்கிறாங்க. இதுவும் உண்மையா சாமி? பிள்ளைகளுக்கு சேரும் அப்படின்னா எப்படின்னா, நம்மளோட குழந்தைகள் நம்மளோட இன்னொரு அம்சம் மாதிரிதான். அதாவது நீங்க வேதாந்த தத்துவத்துக்குள்ள போனீங்கன்னா, நீங்களும் நானும் இந்த உலகத்துல இருக்க அனைத்துமே ஒரே ஆத்மா தான். அப்ப அந்த குழந்தைகள் நம்ம சொல்றோமோ அவங்களும் நம்மளோட ஆத்மாவின் வெளிப்பாடு தான். அப்போ என்ன ஆகும்னா, நீங்க செய்யற ஒவ்வொரு பாவ புண்ணியங்கள் நீங்க அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் சரி, இல்ல உங்களோட ஜெனரேஷனா இருந்தாலும் சரி, அது அப்படியே கேரி ஆகும். அப்ப நம்ம செய்யற பாவ புண்ணியங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு வரும், அது அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா ஜாதகத்துல பாக்குறப்ப உங்க முன்னோர் செய்த பாவம் தான் நீங்க கஷ்டப்படுறீங்க. உங்க முன்னோர்கள் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டாங்கன்றாங்க. இவர் என்ன சொல்றது, முன்னோர்கள் செஞ்ச பாவத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறது, நான் செஞ்ச பாவத்தையே வாங்க முடியல, முன்னோர்கள் செஞ்ச பாவத்தைன்னு கேட்கறாங்க. அப்ப முன்னோர்கள், நான் சொல்றது அப்பா அம்மா செய்யற கர்மத்தை சொல்லிட்டீங்க. இப்ப தாத்தா பாட்டி, அம்மா சைடு வழி தாத்தா பாட்டி, இவங்க செய்யற கர்மம் நம்மளுக்கு ஆடாகுமா? ஆமா, கண்டிப்பா. அதுக்குதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் நம்ம சொல்றீங்களா, 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு. அப்போ ஒருத்தருக்கு 5ஆம் வீடு பாதிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பூர்வ புண்ணியத்தினால, அதாவது தன் முன்னோர்கள் செய்த பாவங்கள் கூட அவங்களுக்கு ஆட் ஆகிருக்கலாம். இதை நமக்கு லாஜிக்கலா சொல்ல முடியாது, பட் ஒரு தத்துவ ரீதியா இது உண்மை. அதனாலதான் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுகள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, குலதெய்வத்துக்கு வழிபாடுறவங்களுக்கு அந்த கர்ம வினைகள் கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிறது ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கை. நீங்க ஜாதகம் பாக்குறப்ப ஒரு சில பேருக்கு ரொம்ப துல்லியமா சில விஷயங்கள் சொன்னோம், அசந்திருப்பாங்க, இது எப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சம்பவங்கள் 1-2 சொல்ல முடியுமா சாமி நம்ம உறவுகள்? நிறைய இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஜாதகம் ஆரம்பிக்கும் போதே, கன்சல்டேஷன் ஆரம்பிக்கும் போதே முதல்ல அவங்களோட ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது அவங்களோட பொதுப்படையான அவங்களோட இன்க்ளினேஷன் எப்படி அப்படிங்கறத நான் சொல்லுவேன். அதுலயே நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தரோட ராசி, லக்னம், சூரியன், சந்திரன், இந்த பிளேஸ்மெண்ட்டை வச்சுட்டு ஜெனரலா அவங்களோட அவுட்லுக் ஆஃப் லைஃப் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க. ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன், லக்னம் தான் தனுபாவம் இல்லைங்களா. அப்ப இதுல இருக்கிற கிரகங்கள் இதை வச்சுட்டே நம்ம அவங்க எப்படிப்பட்டவர்கள், அதாவது எந்த மாதிரி அவங்களோட ஆட்டிடியூட் இருக்கும் லைஃப்ல, அவங்க என்ன மாதிரி கோல்ஸ் வச்சிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு பர்டிகுலரா குறிப்பிட்டு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா எவரி கன்சல்டேஷன் நான் இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அவங்களோட ஜென்ரலான அடிப்படையான விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது, அதுலயே நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இந்த குலதெய்வம் தெரியலன்னா உடனே நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, இந்த ஜாதகத்தின் மூலமா குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா சாமி? ஜாதகத்து மூலமா குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். ஏன்னா 5ஆம் பாவத்தை 5, 9ஆம் பாவத்தை வச்சு குலதெய்வ வழிபாடு இவங்களுக்கு சரியா வருமா, எல்லாருக்குமே சரியா வரும், பண்ணலாமா, எந்த நேரங்கள்ல பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். பட் ஜாதகத்தை வச்சு ஒரு லாஜிக்கலா ஒரு சயின்டிபிக்கா இதுதான் குலதெய்வம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது நம்ம நம்ம முன்னோர்கள் இருந்த இடத்த ட்ரேஸ் பண்ணி
நம்ம போய் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இல்ல வேற சூப்பர் பவர் இருக்கவங்க சொல்லலாம் அந்த மாதிரி இருக்காங்க. பட் ஜாதக ரீதியா சொல்றது ரொம்ப கஷ்டம். நிச்சயமா சாமி. இந்த கோச்சாரம் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த கோச்சாரத்தை வச்சும் பெரும்பாலான பலன்கள் நம்ம சொல்ல முடியும். இந்த கோச்சாரம் மாறிக்கிட்டே இருக்கு. அவங்க தசாபுத்தியை பார்த்தும் பெரும்பாலான பலன்கள் சொல்ல முடியும். ஒருத்தர் வாழ்க்கையில முன்னேற போறாருன்னா அந்த கோச்சாரம் தசாபுத்தியும் ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே சிஸ்டத்துல வந்து கரெக்டா உட்காருது சாமி. இதெல்லாம் எப்படிப்பட்ட அதிசயம் ஜாதகத்துல? இப்போ ஜாதகம், கோச்சாரம், தசாபுக்தி இது மூணும் அடிப்படையை வச்சுதான் ஒருத்தரோட பலன்களை நம்ம சொல்றோம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஜாதகம் அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்க ஓட்டுற கார் மாதிரி, ஓகேங்களா? அதுதான் உங்களோட கோர். கார் நல்லா இருந்தா தான் எல்லாமே. நீங்க போற ரோடு வந்து தசாபுக்தி மாதிரி. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ரோடு ரொம்ப மோசமா இருக்கும், குண்டும் குழியுமா இருக்கும், ஏறி இறங்கணும். அந்த டைம் வரைக்கும் நீங்க ரொம்ப ஸ்லோவா தான் போய் ஆகணும். சில நேரம் டக்குன்னு ஹைவே ஜாயின் ஆயிடுச்சுன்னா நீங்க 100ல போகலாம், ஓகேங்களா? அதுதான் தசாபுக்தி மாதிரி. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அதாவது சில நேரம் பாத்தீங்கன்னா மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கும், ரோடும் நல்லா இருக்கும், வண்டியும் நல்லா இருக்கும், ஆனா மழை நீங்க வைப்பர் போட்டுட்டு 60-70லயே போயிட்டு இருக்கணும். ஸோ அதுதான் வந்து கோச்சாரங்கள். ஆனா எப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சொபஸ்டிக்கான காரு, ரோடு, ஹைவே, நல்ல தெளிவான கிளைமேட், நீங்க வந்து 100-150ல போலாம், உங்களுக்கு கரெக்டா போயிட்டே இருப்பீங்க. ஸோ அப்ப இதை அனுசரிச்சு நம்மளோட முடிவுகள் எடுக்கிறது தான் வந்து இந்த மூணையும் கம்பைன் பண்ணி நம்ம எடுக்கிற டிசிஷன். ஸோ அப்படிதான் நம்ம ஒவ்வொரு கன்சல்டேஷன்லையும் நம்ம இந்த மூணையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து பலன்களே சொல்லணும். தசாபக்தி சரியில்லை, ஜாதகம் நல்லா இருக்கு, தசாபக்தி சரியில்லைன்னா பொறுமையா இருக்கு சொல்லணும். ஜாதகம் நல்லா இருக்கு, தசாபக்தியும் நல்லா இருக்கு, கோச்சாரம் சரியில்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இந்த ஒரு வருஷம் கோச்சாரம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் மாடரேட்டா பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க ஸ்பீடா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஒரு சில பேருக்கு சாமி ஜாதகம் நல்லா இருக்கும், கிரகங்கள் நல்லா இருக்கும், தசாபுத்தியும் நல்லா நடந்துகிட்டு இருக்கும், கோச்சாரமும் சரியா இருக்கும், ஆனாலும் முன்னேற்றம் இருக்காது. இதெல்லாம் எந்த வகை கர்மா சந்தோஷம்? இதுக்கு வந்து முயற்சி தான் காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஓகே நமக்கு எல்லாம் ஜாதகம் நல்லா இருக்கு, எங்க போய் பார்த்தாலும் அவங்க ஆகா ஓகோன்னு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம ஏன் அதை பண்ணணும்? நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம், கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குங்கிற மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி இருந்தா அதுதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது அப்படி கிடையாது. அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். அந்த இண்டிகேஷன்ஸை வச்சுட்டு நீங்க வந்து முயற்சி பண்ணாம இருந்தீங்கன்னா நடக்காது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு உதாரணம் சொல்றேன். ஜாதகம் அப்படிங்கிறது உங்களோட ஜிபிஎஸ் மாதிரி. இப்ப நீங்க கார் ஓட்டும் போது ஜிபிஎஸ் எதுக்கு யூஸ் பண்றீங்க? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு சுலபமா குழப்பம் இல்லாம போறதுக்காக யூஸ் பண்றதுதான் ஜிபிஎஸ். இப்ப என்கிட்ட ஜிபிஎஸ் இருக்குதுங்க, இது வந்து போட்டேன், ஸ்டார்ட் பாயிண்ட் போட்டாங்க, எண்ட் பாயிண்ட் போட்டேன், எவ்வளவு நேரத்துல போவேன், எவ்வளவு டிராபிக் எல்லாமே சொல்லிருச்சு. ஆனா இன்ஜினே ஸ்டார்ட் பண்ணாம உட்காந்துருக்கேன். என்னங்க போக மாட்டேங்குது? நான் ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டேன், சொல்லுது டைம் சொல்லுது, ஆனா போக மாட்டேங்கிறேன் அப்படின்னு நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அக்சலரேஷன் கொடுத்தாதான் போக முடியும். ஸோ அப்படிதான். ஸோ அப்ப இந்த முயற்சிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க முயற்சி பண்ணி இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு ஜாதகத்தை ஒரு கைடன்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா யூஸ் பண்ணாலும் அந்த இடத்துக்கு போறதுக்கான வேலையை நம்ம தான் செய்யணும். நிச்சயமா சார், நிச்சயமா. நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க முயற்சி பண்ணுங்கிறது, சில பேர் முயற்சி பண்ணுவாங்க, அப்படியும் ஃபெயிலியர் ஆகும். ஆனா கட்டமெல்லாம் கரெக்டா இருக்கும். என் மனசுல இப்ப என்ன தோணும்னா, ஒருவேளை தப்பான டைமா கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு தோணும். ஒருவேளை தப்பான டயத்துல ஒரு கட்டத்தை கணிச்சு அவர் சூப்பரா இருக்கு நம்ம சொல்லி அவருக்கு அது நடக்காம இருந்துச்சுன்னா தப்பான டைம் கொடுத்துருக்கான்னு நினைப்போம். இப்படி தப்பான டைம் வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிட முடியுமா? அதாவது ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு ஜாதகம் அவங்க கொடுக்கும் போது அந்த லக்னம் வந்து சந்தியில விழுந்ததுன்னா நீங்க சொல்ற ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்ப நிறைய ஜாதகத்துல வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் பாக்குறப்ப நிறைய பேர் சொல்றாங்க, சார் எனக்கு மேஷம் சார், ஆனா நீங்க சொல்றப்ப மீனம்ன்றீங்க, எனக்கு துலாம் சார், நீங்க சொல்றப்ப விருச்சிகம்ன்றீங்க, இது எப்படின்றாங்க. சோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து லக்னம் சரியா இருக்காங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அது சந்தியில இருந்ததுன்னா நீங்க சொல்ற குழப்பங்கள் ஜோதிடருக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு லக்னம் சந்தியில இருக்கு அப்படிங்கும்போது பஞ்சாங்கம் மாறும் போது ஆட்டோமேட்டிக்கா லக்னம் மாறும், லக்னம் மாறும் போது எல்லாமே உங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு காரணம். இன்னொன்னு கர்ம பிரகாரம் பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல உங்களோட பிராப்த கர்மத்தை விட சஞ்சித கர்மத்துல இருக்கிற தீவினைகள் அதிகமா இருக்குது அப்படின்னா அதோட இன்ஃபுளுன்ஸ்னால உங்களை பிராப்தம் வந்து சரியா நடக்காம கூட இருக்கலாம். இது வந்து ஆனா இது வந்து சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது சில பேருக்கு அது நடக்கலாம், ரொம்ப ரேரான பீப்புளுக்கு அந்த மாதிரி நடக்கலாம். சோ அப்போ வந்து ஒரு சில பேருக்கு இந்த பிராப்த கர்மத்தை தாண்டி சஞ்சித கர்மத்துல நிறைய பாவங்கள் இருக்கும்போது சில நேரங்கள்ல பிராப்தத்துல நல்லா இருந்தா கூட சஞ்சிதத்தோட இன்ஃபுளுன்ஸ்னால அதோட இன்ஃபுளுன்ஸ்னால அவங்களுக்கு நடக்காம போகலாம். ஆனா நடக்காம போனதுக்காக வந்து அவங்க அதை முயற்சியை விடுறது கரெக்டான இது கிடையாது. ஏன்னா எந்த ஒரு முயற்சிக்கும் அதுக்கான பலன் இருக்கதான் செய்யும். சோ அதை அவங்க முயற்சி எந்த காலத்திலயும் விட்டுறக்கூடாது. வள்ளுவரே சொல்லியிருக்காரு சாமி, முயற்சி மெய்வர்த்த கூலி தரும். நிச்சயமா சாமி. சயின்டிபிக்னு ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்றீங்க. ஜோதிடத்தை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியாது சில விஷயங்கள் சொல்றப்ப, ஜோதிடத்தை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியுமா? சரி, அதாவது ஜோதிடத்துல 3 கேட்டகரி இருக்கு, சரிங்களா? ஒண்ணு வந்து மேக்ஸ், லாஜிக்ஸ், இன்ட்யூஷன். இது 3 சேர்ந்ததுதான் ஜோதிடம். இதை வந்து ஒரு பர்சன்டேஜாவே சொல்றேன். ஜோதிடத்துல ஒரு 40% கணிதம், மேத்தமெட்டிக்ஸ், ஒரு 40% லாஜிக்ஸ். நீங்க ஜோதிடத்துல எதையுமே வந்து லாஜிக் இல்லாம சொல்ல முடியும். இப்ப நம்ம சொல்றோம்
லக்னம் இந்த இருந்தா இப்படி இருக்கும், ராசி இப்படி இருந்தா இப்படி இருக்கும், லக்னாதிபதி 6ஆம் வீட்டுல இருந்தா இப்படி, 7ஆம் வீட்டுல இருந்தா, இது எல்லாமே லாஜிக் தான். எல்லாருமே வந்து ஒரு லாஜிக் வச்சுதான் சொல்றாங்க. இது ஒரு 40%. இன்னொரு 20% இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இன்ட்யூஷன், அதாவது உள்ளுணர்வு. நீங்க ஒருத்தரை பார்த்து அந்த ஜாதகத்தை பார்க்கும் போது அந்த நேரத்துல நீங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆவீங்க. அந்த நேரத்துல இதை சொல்லணும் அப்படின்றது உங்களை அறியாம நீங்க அந்த ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு சொல்லுவீங்க. இது வந்து இன்ட்யூஷன். இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா ரொம்ப எலிவேட் ஆனவங்க, ரொம்ப டிசிப்ளின்டா ஸ்பிரிச்சுவலா இருக்கவங்களுக்கும், ரொம்ப நாள் ஜாதகம் பார்த்து நிறைய பேர் பேசுறவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ இதுல இந்த சயின்ஸுங்கிறதுல மேக்ஸ் வந்துடும். ஏன்னா மேக்ஸ் இஸ் சயின்ஸ் தான், கால்குலேஷன். ஆமா, எத்தனை டிகிரின்னு பாக்குறீங்க, எத்தனை டிகிரில கிரகம் நிக்குதுன்னு பாக்குறீங்க, அந்த டிகிரில கிரகம் நின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்றோம் வந்துடும். சோ அது சயின்ஸ்ல வந்துடும். இந்த லாஜிக்ஸ் இருக்கு, அதுவும் சயின்ஸ்ல தான் வரும். ஏன்னா லாஜிக்ஸ்ங்கிறது ரூல்ஸ் தான் லாஜிக்ஸ். அப்ப இது வந்துடும். இந்த 20% அது சயின்ஸ்ல வராது. ஏன்னா அது வந்து உள்ளுணர்வு, அது மனிதனுக்கு மட்டும்தான் வரும். அது வந்து சயின்ஸ்ல நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனாலதான் ஜோதிடம் வந்து 100% சயின்ஸான்னு கேட்டா இல்ல. ஆனா சயின்ஸ்ல சில விஷயங்களை அதுல ப்ரூவ் பண்ண முடியும். உணர்வுகளை எப்பயுமே வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. உணர்வுகள்ல நம்ம உணரத்தான் முடியுமே தவிர ப்ரூவ் பண்ண முடியாது. தொடர்ச்சியா ஒரு கேள்வி சாமி, இந்த கர்ம வினையை தாண்டி நான் எப்படி போறது? நான் கர்ம வினையை இவ்வளவு அனலைஸ் பண்ணிட்டோம், இந்த கர்ம வினையை தாண்டி நான் எப்படி போறது? இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம்? கர்மானா என்னன்னு பார்த்துட்டோம், கர்மால இருக்கிற வகைகள் பார்த்துட்டோம், அந்த கர்ம வினை எப்படி ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம், எண்ணத்தால் வர கர்மாவையும் பார்த்துட்டோம், செயலால் வர கர்மாவையும் பார்த்துட்டோம், அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துட்டோம் நம்ம உறவுகளுக்கு. கண்டிப்பா. இப்போ அந்த கர்ம வினையில இருந்து வெளியில வர்றது எப்படி? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்மாங்கிறது ஒரு செயின் மாதிரின்னு சொல்லிட்டோம். இப்ப செயின்ல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம அதை அனுபவிச்சுட்டே இருக்கணும். நீங்க நல்லது செஞ்சாலும் நல்லது செய்யறதுக்காக பிறந்தாகணும், தீமையை செஞ்சாலும் அந்த தீமையை அனுபவிக்கிறதுக்காக பிறந்தாகணும். அப்ப இந்த பிறப்புல இருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறதுக்கு நம்மளோட இந்த பிலாசபி ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து விவேகானந்தர் சொன்ன ஒரு உதாரணமே நான் எடுத்துக்கிறேன். அவர் என்ன ஒரு உதாரணம் கொடுக்குறாருன்னா, இதுக்கு இப்ப நீங்க திருவிழாக்கள் எல்லாம் போனீங்க, ராட்டினம் இருக்கும் பார்த்திருக்கீங்களா? அந்த ராட்டினத்துக்குள்ள உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்? சுத்த ஆரம்பிச்சிடும். சுத்திக்கிட்டே இருக்கும். மேல போவோம், அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வரும், அப்புறம் மேல போவோம், அப்புறம் கீழே வரும். இது இப்படியே நடந்துகிட்டே இருக்கும். நீங்க அந்த ராட்டினத்துல உள்ள உட்கார்ந்துருக்க வரைக்கும் உங்களால அந்த மேல கீழேயே நீங்க தடுக்க முடியாது. மேல போனா கீழே வரும், கீழே போனா மேல வரும். அவர் என்ன சொல்றாரு, அந்த ராட்டினத்துல இருந்து இறங்கி இப்படி வெளியில வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ராட்டினம் சுத்துறதுல இருந்து நீங்க வந்து வெளியில நின்று அருமை அருமை அருமை. ராட்டினம் சுத்திக்கிட்டு தான் இருக்கும், ஆனா நீங்க அதை பார்க்க முடியும், நீங்க அதுல இருந்து வெளியே தள்ளி நிக்கிறீங்க. சோ இதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் நம்ம வந்து ஜீவன் முக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம தத்துவத்துல வேதாந்தத்துல என்ன சொல்றோம்னா ஜீவன் முக்தி. அதாவது எல்லாருக்கும் எல்லா ஆன்மாக்களும் ஒண்ணுதான். நம்ம வேதாந்தம் சொல்றது என்னன்னா எல்லாருமே ஆன்மாக்கள் தான். நம்ம அடைக்கப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் சரி, உயிர்களுக்கும் சரி உணர்வு இருக்கு, ஆன்மா இருக்கு. ஆன்மா இருக்கு. எல்லா ஆன்மாக்களும் ஒண்ணுதான். அந்த பரமாத்மால இருந்து வந்ததுதான் இந்த ஆத்மாக்கள். இப்ப இந்த ஆத்மாவை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த கர்ம வினையில இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். அதுக்கான பிராக்டிஸ் தான் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். ஒருவர் அது எந்த மார்க்கமாவனா இருக்கலாம். சிலருக்கு பக்தி மார்க்கம், சிலருக்கு ஞான யோக மார்க்கமா இருக்கலாம், கர்ம மார்க்கம், எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போய் சேர்ற இடம் ஒண்ணுதான், எடுக்கிற ரூட் தான் வேற. சிலருக்கு பக்தி பிடிக்கும்னா டோட்டலா கடவுள்கிட்ட சரண்டர் அடைஞ்சிட்டீங்கன்னா அந்த மார்க்கத்தை அடைய முடியும். சிலருக்கு வந்து ஒன்னொன்னையும் தெரிஞ்சு படிச்சு புரிஞ்சு அந்த மார்க்கத்தை ஞான மார்க்கம். இல்ல நான் எந்த செயலையும் எந்த பற்றுதல் இல்லாமல் நான் செயலை மட்டும் செய்வேன் அப்படின்னா அது கர்ம மார்க்கம். இந்த 3 மார்க்கத்துல எதை வேணா ஒருத்தர் சூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த கர்ம வினையிலிருந்து வெளியில வர முடியும். இதுக்கு விவேகானந்தர் சொல்ற ஒரு அருமையான உதாரணம் என்னன்னா, ஒரு 2 வீல், அந்த வீலுக்கு நடுவுல ஒரு ஆக்ஸ் இருக்கு. இப்ப நம்ம காரோட டயர்லாம் பார்த்திருக்கோம், 2 வீல் இருக்கும், 2யும் வந்து ஒரு ஆக்ஸ்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப என்ன ஆகும், இந்த 2 வீலும், இந்த வீல் சுத்தமா இந்த வீலும் சுத்திட்டு இருக்கு, கரெக்டுங்களா? இப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த லெஃப்ட் சைடு வீல வந்து நம்மளோட ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. இந்த ரைட் சைடு வீல் தான் வந்து நம்மளோட பாடி, அதாவது பாடி அண்ட் மைண்ட், அதாவது மனம் மற்றும் உடல். இந்த 2க்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கர்ம வினை. அவர் என்ன சொல்றாரு, உங்களோட ஆத்மாவை பாடியோடையும் மைண்டோடையும் கனெக்ட் பண்றது உங்களோட கர்ம வினை. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒருத்தரோட கர்ம வினைக்கு தகுந்த மாதிரிதான் இந்த ஜன்மத்துல இந்த பர்டிகுலர் இடத்துல பிறக்கிறோம் அப்படின்ட்டு. அப்ப இது 2 கனெக்ட் பண்றது அந்த கர்மா தான். சரி, இப்போ நாலேஜ், அதுதான் வந்து கோடாரி. இப்ப அந்த கோடாரியை வச்சு நீங்க அந்த கர்ம வினையை அப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதை நீங்க கையில பிடிச்சுக்கிறீங்க, இந்த ஆத்மானை நீங்க கையில பிடிச்சுக்கிட்டு கோடாரி மூலமா இந்த கர்ம வினையை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஆத்மா வந்து அடுத்த பிறப்புல இருந்து அப்படியே நின்றும். ஆனா இந்த இதுல ஒரு இனர்ஷியா இருக்கும் இல்லையா, நம்ம இன்ஜினியரிங் இனர்ஷியான்னு படிச்சிருப்போம். நீங்க பஸ்ல இருந்து இறங்கும் போது பாத்தீங்கன்னா, இறங்கி கொஞ்சம் தூரம் முன்னாடியே அது பஸ் கூட நடப்பீங்க. ஏன்னா அந்த மூவ்மெண்ட்ல இருந்து இறங்கும் போது இனர்ஷியா இருக்கும். சோ அது மாதிரி இந்த இதை நீங்க கையில பிடிச்சிட்டு கட் பண்றீங்க, கட் பண்ண உடனே இது நின்றும், உங்களுக்கு அடுத்த பிறப்பு இருக்காது. ஆனா இந்த இது வந்து வீல் கொஞ்சம் சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த சுத்துறது என்னன்னா உங்களோட பிராப்தம். அதாவது இந்த ஜென்மத்துல நீங்க வாங்கி வந்த கர்மாவை அனுபவிச்சுதான். அதனாலதான் இந்த மாதிரி ஞானிகள் அனைவரும் சொன்னது என்னன்னா, அந்த மீதம் இருக்கிற கர்மாவை கழிச்சிடணும், அனுபவிச்சு கழிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து
தெர் இஸ் நோ பர்த், தெர் இஸ் நோ டெத். இது வந்து விவேகானந்தர் ரொம்ப அருமையா அவரோட அந்த கம்ப்ளீட் ஒர்க் ஆஃப் சுவாமி விவேகானந்தாங்கிற புக்ல வந்து தமிழகத்திலயும் இருக்கு அந்த புக்கு. நேயர்கள் யாருனாலும் சரி, அது வாய்ப்பு கிடைக்குமோ அதை படிங்க. ஸோ அதுல வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பார், நம்மளோட ஆத்மாவை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளால நம்மளோட நாலேஜ் மூலமா இதை கட் பண்ணோம் அப்படின்னா பிறப்பு இறப்பு இதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அதுதான் உண்மையான விடுதலை. விடுதலை அப்படின்னு நம்ம வந்து சொல்ற நம்ம வேதாந்தத்தோட சொல்ற உண்மையான விடுதலை என்னன்னா பிறப்புல இருந்து விடுதலை. அதுதான் விடுதலை. சோ இப்ப இதுதான் கர்மால இருந்து வெளியில வரதுக்கான ஒரு வழி. நிச்சயமா சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுங்க. நன்றி சார். நன்றி.